கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1833 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 62:1 இப்படி சொல்லுகிறது: ரட்சிப்பு எரிகிற தீவட்டி. ரட்சிப்பு எரிகிற தீவட்டி. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எரிகிற தீவட்டி. ரட்சிப்பானது அநேகரை பிரகாசிப்பிக்கிற ஒரு தீவட்டியை போல இருக்கிறது. ரட்சிப்பானது பிரகாசத்தை கொண்டு வரும். ரட்சிப்பானது வெளிச்சத்தை கொண்டு வரும். ரட்சிக்கப்படாதிருக்கிற நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே வாருங்கள். ரட்சிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கற்பனையை கைக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். ரட்சிப்பு எரிகிற தீவட்டி. ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பீர்களானால் ரட்சிப்புக்குள்ளே வாருங்கள். உங்கள் வாழ்க்கை மலரும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தமாயி பரிசுத்த ஆவியானவரை பெற்று கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நடந்து எரிகிற தீவட்டியை போல பிரகாசிக்க கிருபை செய்யும். கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிரகாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.